நல்லுள்ளம் படைத்த நம்மவர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த வாரம் வந்து என்ன நிஃப்டி மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், எப்படி நடந்திருக்கு அப்படின்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துருவோம். என்னுடைய வியூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து 23,200, மேலே வந்து 23,600 ரேஞ்சுக்குள்ள நெக்ஸ்ட் வீக் க்ளோஸ் ஆகிடும். மற்றபடி வந்து பை பண்ணுறேன், செல் பண்ணுறேன், மேலே போகிறது கால் ஆப்ஷன் வாங்குறேன், கீழே வருது புட் ஆப்ஷன் வாங்குறேன், தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஆப்ஷன் மந்த்லி கான்ட்ராக்ட் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். ஸோ கவனமாக ட்ரேட் பண்ணுங்க. இந்த லைனை பிரேக் ஆகுது, அதாவது 23,200 பிரேக் ஆகாது, மேலே வந்து 24,600 பிரேக் ஆகாது. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகுன்றதை சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்னிங் வந்து நம்மளுடைய வியூ வந்து சேஞ்ச் ஆச்சு. ஏன் அப்படின்னா அந்த குளோபல் மார்க்கெட் பார்க்கும்போது கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தது. அப்போ கேப் அப்பில் ஓப்பன் ஆகுன்றது தெரிஞ்சுது. அதை வந்து நான் ஏற்கனவே நம்மளுடைய கம்யூனிட்டி பாக்ஸில் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். கம்யூனிட்டி பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை போஸ்ட் பண்ணியிருக்கோம். நம்ம 840 நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம். இது இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இப்படி தான் ட்ரேட் ஆக போகுது. ஓப்பனிங் வந்து இங்கே பாருங்கள், ஓப்பனிங் வந்து இந்த ரெட் கலர் லைன். இதை வந்து நம்ம கிளியராக இமேஜாக பார்ப்போம். இப்போ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா இதுதான் போட்டேன். இந்த ஓப்பனிங் வந்து இங்கே இருக்குது. அந்த 24,300 இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகும். இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகுன்றதை வந்து நான் மெயின் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கேருந்து கன்சால்டேட் ஆகும் அப்படின்றத வந்து மெயின் பண்ணி போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து புரியணும்னா நம்ம முதல்ல வந்து தெரியணும், என்னவோ கோடு போடுறாங்க, என்னவோ கிறுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு தோணாமல் வந்து என்ன சொல்ல வராங்கிறது வந்து நம்ம இந்த லாங்குவேஜ், இந்த ட்ரேடிங் லாங்குவேஜ் வந்து நமக்கு தெரியணும். அதுதான் நம்ம சொல்கிறோம். இப்போ இதை பார்க்கும்போது இன்னொரு தடவை நான் அந்த போஸ்ட் போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்காக தான் நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரேஞ்சில் இருந்து கன்சால்டேட் ஆகுன்றதை மீன் பண்ணி நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து சப்போர்ட் எடுத்து இது இங்கே வந்ததுன்னா இங்கேருந்து மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகும் அப்படின்னு தான் மீன் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஓப்பன் ஆயிருக்கு இந்த ரேஞ்ச், அந்த 24,300 இந்த லைன் வந்து எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆயிருக்கு பாருங்க. மறுபடியும் அங்கிருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே கன்சால்டேட் ஆயிருக்கு. அதே மாதிரி 23,922 இந்த இடம் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகன்றதை மீன் பண்ணியிருக்கேன். அப்போ அதே மாதிரி வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகுது பாருங்க. இப்போ வந்து இது நீங்கள் உடனே கேட்கலாம், சார் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருந்தீங்க இது, ஆனால் இது மாதிரினா இது ஒரு மெத்தட், இது வந்து டபுள் டாப்னு சொல்லுவாங்க. பட் நம்ம இது வந்து மீன் பண்ண அது லைட்டாக நம்ம சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம லைட்டாக மாடிஃபிகேஷன் பண்ணி தான் ஆகணும், சரிங்களா? ஆனால் நம்ம வந்து ஒரு 80% வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இது வந்து நம்ம சொல்லிட்டோம். இந்த வாரம் வந்து லாஸ்ட் வீக் வந்து இதுக்குள்ளேயே நடந்து முடிஞ்சிருக்கு. நம்ம என்ன சொன்னோமோ ஆல்மோஸ்ட் ஓகே, எல்லாமே நடந்திருக்கு. இப்போ அடுத்த வாரம் எந்த ரேஞ்ச் என்னன்றதை வந்து நம்ம மறுபடியும் ஃபுல்லாக எரேஸ் பண்ணிட்டு எப்படி இருக்கிறத பார்ப்போம். அடுத்த வாரம் எப்படி ட்ரேட் ஆகும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் இந்த லைன் இங்கே வந்து நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறோம், இந்த லைன்லேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மந்த்லி கான்ட்ராக்ட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் மந்த் ஃப்ரெஷ்ஷாக வந்து பொசிஷன் எடுப்பாங்க. அப்போ வந்து மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் கன்சால்டேட் ஆகிட்டு நெக்ஸ்ட் வீக்கில் வந்து கொஞ்சம் நேரம் கன்சால்டேட், கொஞ்சம் நாள் 1 or 2 days கன்சால்டேட் ஆகிட்டு மேலே மூவ் ஆரம்பிச்சதுன்னா அதிகமாகவே மூவ் ஆகலாம். அப்போ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ரேஞ்சு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் டீப்பாகவும் பார்ப்போம். அடுத்த வாரமும் அதுதான் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது நெக்ஸ்ட் வீக் வந்து லாஸ்ட் வீக் வந்து இதுக்குள்ளே க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வீக் வந்து இதுக்கு மேலே இன்ட்ராடே லெவல்ஸ் எல்லாமே நான் சொல்லிடுறேன். அதுக்கேற்ற மாதிரி இதில் ஏதாச்சும் நடந்ததுன்னா ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ வந்து நம்ம டேவுக்கு போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போது இங்கே நான் எப்போ சார் அப் ட்ரெண்ட் ஆகும், எப்போ மேலே போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த இடத்துல வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி நம்ம ஏற்கனவே ஒரு 2 months முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம், மார்க்கெட் வந்து கீழே கரெக்ஷன் ஆக போகுது, ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்ட்டு. இங்கே மறுபடியும் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகுது. எக்ஸாக்டாக நடக்குமான்னு தெரியல. பட் நெக்ஸ்ட் வீக் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 23,682 இது பிரேக் ஆச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து டச் ஆகும். இது இந்த ரேஞ்சுக்கும் இந்த ரேஞ்ச் முதல் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 24,600 லாஸ்ட் வீக் சொன்னார், அதே ரேஞ்சு தான். அதுக்கு அடுத்தபடியாக மேலே போச்சு அப்படின்னா 24,700 மேக்ஸிமம். இது நான் சொல்கிறது என்னுடைய அனலைசிஸ் வந்து என்னன்னா 24,000க்கும் 24,500க்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே க்ளோஸ் ஆகலாம் மொதல் வியூ. சப்போஸ் செகண்ட் அடுத்த லெவல் போச்சு அப்படின்னா 24,700 கீழே வந்தது அப்படின்னா 23,700 இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இன்ட்ராடேவாக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் நான் ஒரு 1 or 2 days ப்ராஃபிட் எடுக்கணும், அது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கே ஓப்பன் ஆகுது மார்க்கெட்டுன்னு பாருங்கள், அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ட்ரேட் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த ரேஞ்சுக்கு மேலே க்ளோஸ் வைக்குது அப்படின்னா 24,000
368 இதுக்கு மேல ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வைக்குது அப்படின்னா அதோட இம்மீடியட் நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 24,500 அது வரைக்கும் போயிட்டு வெயிட் பண்ணுங்க. அது என்ன கன்சல்ட் ஆகிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் இங்கே பவுன்ஸ் பேக் ஆகிட்டு என்ன நடக்கணும் அப்படின்னா, சப்போஸ் ஃபர்தரா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா என்ன நடக்கணும் அப்படின்னா, இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சு இது வரைக்கும் போகணும், மறுபடியும் இங்கே கரெக்ஷன் ஆகணும், அதுக்கப்புறம் மேலே போகணும். இப்படி போச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போகும். இல்லை மறுபடியும் இந்த இடத்துல வந்து சஸ்டெயின் ஆகிட்டு கீழே வந்ததுன்னா மறுபடியும் கீழே வரும். இது மாதிரி ஏதாச்சும் நடக்குதா பாருங்க. மறுபடியும் வந்து ட்ரெண்ட் லைனை டச் பண்ணலாம். இல்லை சப்போஸ் கீழே அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கு வந்து வியூ எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்க. பிரேக் ஆகிட்டு கீழே வருது அப்படின்னா கொஞ்சம் கான்ஷியஸாக இருங்க. ஏன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கலாம். இங்கே வருது அப்படின்னா இங்கேருந்து மறுபடியும் சப்போஸ் இந்த லைனை வந்து டச் ஆச்சுன்னா மறுபடியும் இங்கே பவுன்ஸ் ஆகும். ஒரு 100 பாயிண்ட் நீங்கள் கேட்ச் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீக்கும் வந்து கன்சால்டேட் ஆகும். சப்போஸ் ட்ரெண்டிங்காக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் என்னுடைய கம்யூனிட்டி பாக்ஸில் போடுறேன். ஒரு வியூ வந்து கிளியராக இல்லை, அப் ட்ரெண்டோ டவுன் ட்ரெண்டோ நெக்ஸ்ட் வீக்குக்கு வந்து கிளியராக இல்லை. இந்த ரேஞ்சில் மட்டும் காசிஸாக ட்ரேட் பண்ணுங்கள். என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் மேலே போகணும். அப்போ மேலே மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகணும். மேலே மூவ் ஆகாமல் கீழே வந்தது அப்படின்னா பெட்டர் ட்ரேட் பண்ணாமல் இருங்க. அது நமக்கு என்றைக்குமே நல்லது. சப்போஸ் மேலே ஏறுச்சுன்னா இந்த லெவல்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லெவல் எங்கெங்கெல்லாம் இந்த லெவல் போதும் அங்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். அடுத்த லெவல் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது மாதிரி வந்து ட்ரேட் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.